கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவான். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டூல் இருக்கு. ஸோ இப்போ வந்து கூகுளில் ஜெமினைன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுளில் போயிட்டு கூகுள் VEO3 சர்ச் பண்ணுங்க. ஜெமினியோட ஒரு பகுதி தான் அது. ஜெமினி ஸோ gemini.google.com. நம்ம ஊரில் ஜெமினிம்பாங்க, ஃபாரின்ல ஜெமினை, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், ஸ்கூலு அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதான் gemini.google.com. இதில் போயிட்டு கிளிக் பண்ணால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். இதுக்கு எவ்ரி மந்த் நீங்கள் 2000 ரூபா பே பண்ணணும். நீங்கள் ChatGPT மாதிரி ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பே பண்ணி யூஸ் பண்ணலாம். AI யூஸ் பண்ணி வீடியோஸ் க்ரியேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பே ஃபார் இட். எத்தனை பேர் வீட்டில் காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? காலேஜ் இமெயில் ஐடி இருக்கா? உங்கள் பேர் உங்கள் college.com அந்த மாதிரி நிறைய காலேஜில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 இயர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. காலேஜில் போய் கேட்டு மெயில் ஐடி வாங்குங்க. ஓகே, உங்கள் பேர் அப்படின்னு போட்டு உங்கள் காலேஜில் வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC காலேஜ் அப்படின்னா abccollege.com, யுவர் நேம் மட்டும் உங்கள் காலேஜ், அந்த மெயில் ஐடி வாங்கினா போதும். என்னங்க பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 15 தான் கடைசி டேட்டு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 25 டேஸ் இருக்கு. நீ டேட் என்னது? 23 தானே? 23. ஃபைன். இன்னும் 20 நாள் இருக்கு. அதுக்குள்ளே பார்த்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 1 இயருக்கு ஃப்ரீ. மாதம் 2000 ரூபாய்னா 1 இயருக்கு எவ்வளோ? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் she can save, students can save. உங்கள் வீட்டில் ஸ்டூடெண்ட் இருந்தால் ஐடியா பிடிங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த நேம் எப்படி இருக்கணும்னா, அவங்க பேர் காலேஜோட டொமைனில் இருக்கும். கஸ்டம் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கும் மெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் ஒன்றுமே பண்ண முடியாது. ChatGPT மாதிரி யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இமேஜ் வீடியோலாம் பண்ணணும்னா கூகுள் AI ப்ரோன்னு இருக்கு. மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணணும்? 1950 ரூபாய், 2000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 30 நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1 மந்த்து. சார் தெரியுதா உங்களுக்கு? 1 மந்த் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ 30 நாளில் யூ கேன் டூ எனிதிங். 30 நாள் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து பே பண்ணணும். நம்ம ஊருக்காரங்களுக்கு என்ன பழக்கம்? 30 நாள் முடியும் போது அதை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி புது மெயில், புது ப்ரொஃபைல். அதுதானே பண்ணுவோம். நானே அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் பே பண்ணேன். ஓகே, ஸோ இதில் போய் கெட் ஸ்டார்டட் கொடுத்தா உங்கள் UPI ஐடி கேட்கும். எத்தனை பேர் 4-5 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? 2000 ரூபாய் கம்மியாக எத்தனை பேருக்கு பேலன்ஸ் இருக்குது? ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கா? இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 30 நாள் முடிச்சதுன்னா காசு எடுக்காது. சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா அந்த 2000 ரூபாய் டெபிட் பண்ணிடும். எனிவேஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு 24,500 ரூபாய். சரியா? நம்ம எவ்ரி மந்த்தும் வாங்கியிருக்கேன். இந்த ஜெமினிங்கிறது ChatGPT மாதிரி தான். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? AI வீடியோஸ் பண்ணணுமா? லெட்ஸ் இந்த டூல்ஸில் போயிட்டு இமேஜின்னு இருக்கோங்க, இமேஜஸ் கொடுத்துக்கோங்க. கிரியேட் சோஷியல் மீடியா போஸ்டர், 1 day AI workshop by Tava FSPL. புரியுதுங்களா? கிரியேட் சோஷியல் மீடியா போஸ்டர், இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இதை பண்ண சொல்றேன். என்டர் கொடுத்தா இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஸோ கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ChatGPT பெஸ்ட்டு. இந்த இமேஜ் வீடியோக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு யாருன்னு பார்த்தா ஜெமினி தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு AI டூல் இருக்கும். ஸோ ஜெமினி வந்து ஒரு போஸ்டர் கொடு. காலையிலே நான் அதை காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையா? காலைல போஸ்டர் காட்டினேன். வெல்கம் டு ஒர்க் ஷாப் போட்டு. இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க சார்? சொல்லுங்க சார். 1000 ரூபா. அவ்வளோ சார், பாதி தான் காட்டுது. இருங்க. கூப்பிட்னா கை தானே தட்டணும். ஏன்னா ரொம்ப சைலண்டாக ஓ அதுக்கு என்ன வந்து உங்களே மறந்துட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே.
எப்படி இருக்குங்க? டேட் டைம்லாம் கொடுத்தீங்கன்னா லோகோவோட கொடுத்துருச்சு. லோகோ இல்லைனாலுமே நாங்கள் லோகோ கொடுக்கல, அதுவே ஒரு லோகோ ஜென்ரேட் பண்ணிக்கிச்சு. நாங்கள் இமேஜில் உங்கள் லோகோவை அட்டாச் பண்ணி இந்த லோகோ வச்சு கொடுங்கன்னா கொடுத்துரும். ஃபைன், சரிங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டர்ஸ் டெய்லி நீங்கள் போடணும்னு சார் சொல்கிறாங்க. ஐ திங்க் ரமணா சார் அவங்க டீம்ல தானே பண்ணி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஆமாம். எத்தனை பேருக்கு போஸ்டர் வருது வைக்க சொல்லி டெய்லி? ஃப்ரீயா அனுப்புறாங்கல்ல நம்ம தவா எம்எஸ்பியோட திருச்சி ஆஃபீஸ்ல இருந்து. சரிங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓகே, பட் 300 நாள் 360 நாளும் நீங்கள் வைக்கணும் போஸ்டர். சரி, சிம்பிளாக ஒரு விஷயத்துக்கு வரேன், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணல. எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? சூப்பர். இந்த ஃபேஸ்புக்கில் சில பேர் ஆக்டிவாக இருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் இருப்பீங்க. எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ ரிலேட்டிவோ ஸ்டேட்டஸை பார்த்து இவனுக்கு நல்ல மூட்டில் இருக்கா, இன்னைக்கு வந்து ஏதோ லவ் ஃபெயிலியர் போல, லவ் ஃபெயிலியர் சாங்காக வைக்குது, உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் பாருங்க என்னன்னு கேளுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வாரமாக லவ் ஃபெயிலியர் சாங்காக வருதுன்னு சொந்தக்காரங்க ஃபோன் போட்டு சொல்லுவானுங்களா? அதெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்கள் மைண்ட் செட்டோட ரிஃப்ளெக்ஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ உங்ககிட்ட ஃபோன் போட்டு நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்கன்னா யாரும் கேட்க வேணாம். 10 நாள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா போதும், உங்கள் மனநல தெரிஞ்சிருமா? மோட்டிவேஷனாக வைக்கிறாங்க அப்படின்னா லட்சே எதிரிகள் 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 எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு, இந்த மாதிரி 10 நாள் ஸ்டேட்டஸ் வச்சா எவ்வளோ வச்சு செஞ்சுட்டான் போல. கரெக்டா இல்லையா? எனக்கே இவ்வளவு தெரியுதுன்னா எனக்கு பின்னாடி இருக்கவனுக்கு தெரியாதா? உங்களை பத்தி உங்களை விட நல்லா தெரியும். ஸோ அப்போ நீங்க ஸ்டேட்டஸ் வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க டெய்லி? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு how much money you make? Nothing. 20,000. Sir makes 20,000. கை தட்டுங்க. நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு definitely make 10,000 rupees. ஆமா, ஒண்ணுமே இல்லை. என் கோர்ஸை பத்தி படித்து நான் ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். 10 ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா 2 ஸ்டேட்டஸ் பர்சனல் ஸ்டேட்டஸ் வைப்பேன், 8 ஸ்டேட்டஸ் என் பிசினஸ் பத்தி வைப்பேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற போஸ்ட்டை நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை போடுங்க, யூடியூப்ல வீடியோ போடுங்க, 1000 பேர் பார்ப்பாங்க. லைக் பண்றது 2-3 பேர் தான். ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங் யூ. ஓகே, ஸோ அப்போ 360 நாளும் நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா ஹோம் லோன் வேணுமா, ஹோம் லோன் வேணுமா, ஹோம் லோன் வேணுமாங்கிறது வேற வேற ஆங்கிள் பண்ணணும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சரவணனுக்கு ஹோம் லோன் எடுத்து கொடுத்தேன், தேங்க்யூ சரவணன் ஃபார் யுவர் சப்போர்ட்னு சொல்லி நீங்க போஸ்டர் போட்டு போடலாம், என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு. தப்பு இல்லை. இன்னைக்கு பொள்ளாச்சியில் அந்த கிளைண்ட்டுக்கு ஹோம் லோன் கட்டி கொடுத்துருக்கோம், புது வீட்டுக்குள்ள போறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்க ஏன் போஸ்ட் போடக்கூடாது? கிளைண்ட்டுக்கு லோன் எடுத்து கொடுக்குறீங்களா, எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பர்சன்டேஜ் வச்சுன்னு கிளம்பிடுவீங்களா? இல்லை கிளைண்ட்டை கட் பண்ணிடுவீங்க? அவ்வளோதானே பண்றோம். கரெக்டாக படிச்சிட்டேன்னா ரைட்டு. எப்பவுமே எங்க பிசினஸ் பொறுத்த வரைக்கும் there should be a relationship. ஓகே, சரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிசினஸ்ல எப்படி போகும்னா ரிலேஷன்ஷிப்ல தான் போகுமே. ஓகே, ஒரு கிளைண்ட் வராங்க, லோன் எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவங்களை நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு எந்த வேல்யூ நீங்க ப்ரொவைட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எல்லாரும் ஹோம் லோன் கன்சல்டன்ட், லோன் மட்டும் தான் பண்ணீங்கன்னா இது கூட சேர்த்து வேற ஏதாவது சர்வீஸ் பண்றீங்க உங்க கிளைண்ட்டுக்கு. ஒரு வீடு வாங்கணும்னா எத்தனை டைப் ஆஃப் பையர் இருக்காங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர், என்ன சொந்த வீடு இல்லை, ஊர்ல இருக்கு, என் தாத்தா கட்டினது. பட் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர். எங்க தாத்தாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு இல்லை. என் தாத்தா இல்லை, மேலே இருக்கு, அவர்கிட்ட போய் நான் கேட்க முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர்னா யார்கிட்ட கேட்கணும்? கன்சல்டன்ட் கிட்ட தான் கேட்கணும். அது பல மாசத்துக்கு முன்னாடி. இப்போ ஜிபிடி கிட்ட கேட்கலாம். கரெக்டா? ஜிபிடி கிட்ட கேட்டாலும் ஜிபிடி கூட நடந்து வந்தா லோன் வாங்கி தர போகுது, நீங்க தான் வாங்கி தர போறீங்க. ஃபைன். அப்போ நீங்க ஆடியன்ஸே எப்படி காலையில் என்ன சொன்னேன், என் காலேஜுக்கு 2 விதமான ஆடியன்ஸ், ஒன்று பேரண்ட், இன்னொன்று ஸ்டூடெண்ட். பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ், ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ்னு சொன்னா நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆடு கொடுக்கணும். ஆல்ரெடி 10 வீடு வச்சிருப்பாங்க, 2-3 வீடு வச்சிருப்பாங்க, அவங்க அந்த சைடு எனக்கு ஒரு மாதிரி. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மெசேஜ் பண்ணணும். கரெக்டா? காட் இட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு நீங்க எப்படி பண்ணணும்? வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் பையர்? பயம் இருக்கும், பட்டா சிட்டா. சென்னையில் எடுத்துக்கோங்க, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸே விற்கிறாங்க. நியூஸ்ல நான் பார்க்குறேன், எனக்கு அதிர்ச்சியா வருது. 300 பேர் வீடு வாங்கியிருக்காங்க, கேட்டால் பட்டா செல்லாதுங்கிறாங்க, கவர்மெண்ட் இடம்ங்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வீடு வாங்க சொல்லும் போது எனக்கு எப்படி போகுங்க? வீட்டில் சொல்லுவாங்க, நீ வாங்குப்பா 1 கோடி எப்போ அப்படின்னா 1 கோடிக்கு நான் வாங்கிடலாம். பட் உண்மையிலே அது என் கையில் நிற்குமான்னு எனக்கு பயம் இருக்கு. இப்போக்குமே இவ்வளோ நான் இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் எனக்கு கூட ஒரு குட்டியாக ஒரு பயம் இருக்கும்ல. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அசிஸ்ட் பண்ணணும். பட்டா, சிட்டா, வில்லங்கம் இதுவும் நீங்கள் சேர்த்து அசிஸ்ட் பண்ணீங்கன்னா அதுதான் வேல்யூ ப்ரொவைடிங். புரியுதா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து எவ்ரிடே
உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி உங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுகிட்டே இருக்கணும் உங்கள் ஸ்டேட்டஸில். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது மூணுலேயும் போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்ப்பாங்க உங்கள் ஸ்டேட்டஸ்லாம்? இப்போ என் ஸ்டேட்டஸ் ஆவரேஜாக 500 பேர் பார்ப்பாங்க. உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் 81. அப்போனா 80 பேர். அந்த 80 பேருமே மனுஷங்க தானே. நான் நீ ஹோம் லோன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும்னு தோணும் போது இப்போ மதன் சார் இருக்காரு, மதன் சாரோட ஸ்டேட்டஸ் நான் டெய்லி பார்க்குறேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்க, உங்கள் 10 பேரோட ஸ்டேட்டஸை நான் பார்க்குறேன்னா எனக்கு வீடுன்னு ஞாபகம்னு வரும்போது மச்சான் வீடு வாங்கலான்னு இருக்கேன்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான், லோன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரில. இன்னைக்கு கூட எங்கள் மாமாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். பொள்ளாச்சியில் ஹி பாட் அ ஹோம். ஆக்சுவலாக லோன்லாம் ப்ராசஸ்டு. பட் ஐ டோல்டு இல்லை மாமா இங்கே 20 பேங்க்கு இவங்க பண்ணுறாங்க, நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன், கேட்டுட்டு சொல்கிறேன், நான் சொல்லிட்டு வந்தேன். அது அந்த ட்ரஸ்ட்டு எப்போ வரும்? நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கும்போது தான் வரும் எனக்கு. ஸோ இப்போ நான் வாங்காட்டியுமே என் ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன், கரெக்டாக என் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுவேன், என் ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஐ வில் ரெஃபர் டு த பீப்புள். புரியுதுங்களா? ஸோ எவ்ரிடே யூ ஷுட் ஹேவ் அ ஸ்டேட்டஸ். அப்போ இந்த மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ never ever வெயிட் ஃபார் anybody to give it. அப்போ எவ்ரிடே எத்தனை பேர் இந்த குட் மார்னிங்லாம் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில்? உங்கள் கிளைண்ட்டுக்கெலாம் அனுப்புறீங்களா? 360 நாள் அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? பூமர் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். எவ்ரிடே யூ ஷுட் cannot மெசேஜ் பீப்புள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் தோ உங்ககிட்ட இருந்து எனக்கு வாரத்துக்கு ஒரு மெசேஜ் வந்ததுன்னா ஐ வில் பி சீயிங் இட். எவ்ரிடே காலையில் மாலை இரவு பகல் வந்தால் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டு, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் சைடே பெருசாக போக மாட்டேன். இப்போ ட்ரைனிங்கில் தானே இருக்கேன், ரைட்? ஸோ அப்போது எப்போயாவது நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னா ஸ்டேட்டஸில் வச்சுருங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். வேணுங்கிறவங்க பார்ப்பாங்க, அதுலேருந்து என்கேஜ் பண்ணுவாங்க. இப்போ நான் கோர்ஸ் சேல் பண்ணுறேன்னா ஒன்று ஆட் ரன் பண்ணுவேன், ரெண்டாவது ஸ்டேட்டஸில் வைப்பேன். என் ஸ்டேட்டஸ்க்கு வேல்யூ அதிகம். ஏன்னா என் ஸ்டேட்டஸை நான் வேறு எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ ஹலோ பொள்ளாச்சின்னு நேற்று போட்டேன், அது வந்து எனக்கு ஒரு கால் வந்தது. ஒரு அண்ணா துபாயிலேருந்து வந்திருந்தாரு, ஹி செக்ட் இன் அட் பொள்ளாச்சி, வி மெட். அந்த மாதிரி தான் என் ஸ்டேட்டஸை நான் வேல்யூபுளாக வச்சுக்குவேன். சரிங்களா? ஸோ எவ்ரிடே யூ ஷுட் பி போஸ்டிங் அபவுட் இட். டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சா? ரொம்ப கஷ்டமா? என்ன கொடுத்தோம்? ஆக்டர்ஸ் கிரியேட் அ சோஷியல் மீடியா போஸ்டர் 1 day AA workshop with our FSPL கோயம்புத்தூர். வந்துருச்சா? இதுல இந்த இன்சர்ட் டைம் சொல்றீங்களே, அது அதுல மென்ஷன் பண்ணா அது வந்துரும். ஆமாங்க. ஸோ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கேன்வான்னு ஒன்று இருக்குங்க, நான் தனியாக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ டிசைனுக்கு ஒரு டூல் இருக்கு. இப்போ கம்மிங் டு திஸ், இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த போஸ்டர்லயே டேட், டைம் அண்ட் லொகேஷன் போட்டா. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு ரொம்ப சிம்பிள், இங்கே எடிட் பண்ண முடியாது, இது இமேஜ் ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கும்போது டீட்டெயில்டாக கொடுக்கணும். இங்கே August 23 10 AM to 4 PM, லஞ்ச் இன்க்ளூடட், ரெஃப்ரெஷ்மெண்ட் இன்க்ளூடட், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் போஸ்டரில் வந்துடும். அதுக்கு பேர் என்ன? ப்ராம்ப்ட். ஒரு லைனில் கொடுக்கக்கூடாது ப்ராம்ப்ட், 4-5 லைனாவது கொடுக்கணும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணுங்க. நீங்கள் போனீங்கன்னா அட்டாச்ன்னு இருக்கும். இந்த அப்லோட் ஃபைலில் போயிட்டு தவாவோட லோகோவை ஆட் பண்ணிக்கலாம். சரி, டிசைன் பண்ணதுக்கு இது உங்களுக்கு தேவையில்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஏஐ இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதம் அப்டேட் இது, போன மாதம் இது பண்ணாது. கோயமுயான்னு பண்ணோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பயங்கரமாக இருக்கும். ChatGPT 5 சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க 2 weeks முன்னாடி. இந்த அளவுக்கு அட்வான்ஸாக யோசிக்குதுன்னு சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கு டெமோ கொடுக்க விரும்புகிறேன். இப்போ கம்மிங் டு த வீடியோ, இது நல்லா பார்த்துக்கோங்க. நேற்று பண்ணதுங்க, டிசைன் அ ப்ரொஃபஷனல் அண்ட் கிரியேட்டிவ் போஸ்டர் ஃபார் coirexport.com, ப்ரீமியம் காயர் எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் பொள்ளாச்சி, இந்தியா. அவங்களுக்கு எப்படி போஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. How is this? சூப்பர், சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குல. இந்த டிசைனுக்கு வந்து ஒரு டிசைனுக்கு நீங்கள் 300 500 வரைக்கும் பே பண்ணணும். ஒரு டிசைனருக்கு 10 போஸ்டர்னா 5000 ரூபாய். மாதத்துக்கு இது 2000 ரூபாய் தான். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரி, நானும் இதே பிஸ்னஸில் தான் இருக்கேன். ஐ ஆல்சோ டூ லோகோ, வெப்சைட்டு எல்லாமே பண்ணுறோம். பட் இப்போ எங்களோட சர்வீஸ் சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரீமியமாக வி ஒர்க். ஸோ எங்களால் எல்லாருக்கும் அந்த சர்வீஸ் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் எங்களால் எவ்வளோ கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண முடியும்? 1000 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண முடியுமா? 1000 பேருக்கு தான். டிஜிட்டல் சாப்பிட்றதுனால எத்தனை பிராண்டுக்கு ஒர்க் பண்ண முடியும்? நிறைய பேர் வச்சு ஊருக்கு ஒரு பிரான்ச் வச்சா கூட என்னால் 1000 கிளைண்ட்டுக்கு தான் சர்வீஸ் பண்ண முடியும். இங்கே இருக்க ஹோம் லோன் கன்சல்டன்ட்டே எவ்வளோ? நான் இது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்தது கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே. இப்போ 400 பேருக்குமே தேவை இருக்குது. ஃபேமிலியில் மோர் தென் 1000 பீப்புள் இருப்பாங்களா சார்? அப்போ 1000 பீப்புளுக்கே மட்டும் தான் நான் பண்ண முடியும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் இருக்குது.
ஸோ அவங்களுக்குலாம் அதை பண்ண முடியாது. பட் ஐ கேன் டீச் them on how to use it, do it using AI. இங்க பாருங்க, தென்னையின் அன்னை பொள்ளாச்சியிலிருந்து தென்னை இது என்னது? ஏஐ வீடியோ ஜெமினி பண்ணுச்சுங்க. அவர் வந்து சொன்னார் ரைமிங்னு, இது பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்க சார் அப்படின்னு. நல்லா பாருங்க, இன்னொரு ப்ளே பண்ணுறேன். அன்னை தென்னையின் அன்னை பொள்ளா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? லுங்கி கட்டியிருக்காங்களா? லுங்கி கட்டி தேங்காய் உரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆட்சியில் இது வந்து ஏஐ மாதிரி தெரியுதா? இருந்து தென்னையின் இது ஒரு வீடியோ பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபுல் ஆடே பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாருங்க, 40 Tamil farmers working in Pollachi coconut farm with the dress code shirt and lungi. ஓகே, அதோட இமேஜை பாருங்க. எப்படி இருக்குங்க? போட்டோ எடுத்த மாதிரியே இருக்கா? ஆமா, போட்டோ எடுத்தோம்னா ஏமாத்துறேன்னு சொல்லி. உண்மையான இது இல்லைங்க, இது ஏஐ தான். புரியுதா? எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா யோசிக்குது பாருங்க. மரம் ஏறுறாங்க. இப்போ தானே என்ன பண்ணலாம்? இதை நான் வீடியோவா மாத்தலாம். இவரு வந்து டே பழனிசாமி அந்த தேங்காய் மட்டை எடுத்து அங்க போடுறான் அப்படின்னு சொல்ல வைக்கலாம் தமிழ்ல. That can be done. Want to see the demo? Yes. பழனிசாமி வீடியோ பண்ணல, வேற வீடியோ இருக்கு, I'll show you. ஸோ எவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணது பாத்தீங்களா? இதுதான் ஏஐ. ஏபிசிடில இது டி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனியை பத்தி ட்ரெயின் பண்ணணும். என்ன ட்ரெயின் பண்ணுவீங்க? ChatGPT கிட்ட போயிட்டு ஆக்டர்ஸை வீடியோ மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க பிசினஸ் பத்தி ட்ரெயின் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கிரியேட் 30-second வீடியோ ஆட் யூசிங் கூகுள்